வெல்கம் வன்யா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி வன்யாக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணாலும் பக்கத்தில் இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தோம். 8 மணிக்கே போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் 10 மணிக்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு போனால் செம்ம ரஸ்ஸு, ஃபுல் கூட்டம். அப்படியே ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இந்த கேமராவில் தான் வன்யா அழகாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்க முடியல. அப்ளை பண்ணது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வன்யாவும் கவினும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி அங்கே போய் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து அப்ளை பண்ணணுன்னா பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட், அம்மா அப்பாவோட ஆதார், அம்மா எல்லாம் அப்பாவோட ஆதார் ஒரிஜினல் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அது வந்து ட்விஸ்ட்டே தெரிஞ்சிச்சு. அது என்னென்னா, நம்ம எல்லாத்தோடைய ஆதாரையும் 10 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூவல் பண்ணியிருக்கணுமா. அப்படி பண்ணால் தான் நம்ம ஆதாரை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்க முடியுமா. நீங்கள் எல்லோரும் 2014க்கு அப்புறமா ஆதார் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு முன்னாடி வாங்கினவங்களா இருந்தால் கண்டிப்பாக ரினியூவல் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு ஆதார் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரினியூவல் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா பேரண்ட்ஸோடது ரினியூவல் பண்ணால் தான் குழந்தைகளுக்கு ஆதார் வருமா, இல்லைன்னா வராமல் போகிறக்கு கூட சான்ஸ் இருக்கா. முன்னாடியே ரினியூவல் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா குழந்தைய வச்சுட்டு ஒரு 1 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா லேட்டாக குழந்தைக்கு ஒன்று அழ ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அதனால் நம்ம எல்லாத்தையும் ரினியூவல் பண்ணிக்கோங்க.